பரணி கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க. நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச முடியாது, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகே. நாளைக்கு கரை படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாரு. படம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மிஷ்கின் நடிக்கிற படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில 11 மணிக்கு வருது. அப்புறம் நூறுசாமியோட செகண்ட் சிங்கிள் அம்மா அம்மா தான், அது வந்துட்டு மே 1 வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் SSR 61 அதோட டைட்டில் டீசருமே வந்துட்டு மே 1 வந்துட்டு ஈவினிங் 5 PM வருது. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர் தான் டைரக்டர், டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணுறாங்க. அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் எப்பிக் அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹேஷம் அப்துல் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் மாலிவுட் டைம்ஸ் அதுவுமே வந்துட்டு June 5 ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னாடி May 14 ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பட் இப்போ June 5 போயிருக்காங்க. ஹிந்தி ஃபிலிம் தம்பாட் அதோட பார்ட் 2 வந்துட்டு December 3, 2027 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலோட திருஷ்யம் 3 டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 29 த ஃபிலிம்லேருந்து வேர்ல்ட் ஆஃப் 29 அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் படத்தோட கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு லவ் ப்ரப்போசல் சீன் சிங்கிள் ஷாட்டில் இருந்துச்சு, மெரினா பீச்சில், நல்லா இருந்துச்சு பாருங்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. சாந்தி டாக்கீஸோட 4th ப்ரொடக்ஷன் ஃபிலிம் அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகம சவுத் தான் வாங்கியிருக்காங்க. நிவாஸ் கே பிரஸ்னா தான் மியூசிக் பண்ணுறாரு. அதுக்குமே வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லவ் ஓ லவ் தமிழ் ஃபிலிம் அதோட ஷூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் அந்த படம் வந்து June 4 மறுபடியும் போஸ்ட்போண்ட் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மாவீரன் ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா? கேக்குதா? கேக்குது. ஓகே, வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிடுச்சா? இல்ல. துருவ நட்சத்திரமோடத விட்டுட்டீங்க. அது இன்னும் ஆமா, ஜிவிஎம் வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு கருப்பு. அதுல எனக்கு ஒண்ணு கேட்கணும், நான் பிரகாஷ் ப்ரோ வந்தா கேக்குறேன். அது நடக்காது மாவீரன், ஃப்ரீயா விடுங்க. இல்ல நடக்காது, நடக்கிற செகண்டரி பரணி ப்ரோ. அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதனால அதை அவர்கிட்ட கேட்கணும். கேளுங்க. அவர் 5 minutes கழிச்சு வரேன்னாரு. என்கிட்ட சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பரணி ப்ரோ, இந்தியா டுடே எக்ஸிட் போல பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம எக்ஸிட் போல பத்தி டீட்டெயில்டா பேசுவோம் வீரன். ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் பத்தி எப்பயுமே பேசுவோம். நாளைக்கு அதுவும் பெரிய ஸ்டார் படம் வருதா, ஸோ அதனால கரை வந்துட்டு நாளைக்கு யார் யார் போறீங்க, அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம், இந்த எக்ஸிட் போல அப்படின்றதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கு நான் காலங்காத்தால கரை மேல வன்மத்தை கேக்கிருக்கீங்களே. ஏங்க நான் என்னங்க வன்மத்தை கேட்கணும், ஏங்க இப்படி பண்றீங்க? 16 கேக்கெல்லாம் ஃபயர் விட்டு இருக்கீங்க. அது அந்த படத்துக்கு ஒன்னாவது வந்து அது கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம், அதுவும் இல்லாம அது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டான ஃபிலிம். அதுக்கு வந்துட்டு பெருசா வந்து ரிவீல் பண்ணாம அவங்க பேக்டா வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, பெருசா ஹைப்பும் பண்ணல. அதனாலதான் அந்த ஒரு ஸ்லோ புக்கிங்ஸ் அந்த இதுக்கு அது கரெக்டா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா நாளைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனையும் நீங்க பாருங்க, ஃபுல் ஃபிளெஜ்டு புக்கிங்ஸ் போகும். எப்படியுமே ஃபர்ஸ்ட் வந்து ஹாலிடே வேற, ஸோ அதனால வந்துட்டு செம்ம புக்கிங்ஸ் போகும். 3 நாள் ஹாலிடே, வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு அந்த ஒரு ஷோ முடிஞ்சிருச்சுன்னா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா போதும். வன்மம்லாம் இல்லம்மா வேற, நீ யார ஏதாவது ஒன்று சொல்லி கோத்துட்டு போயிடாதீங்க. ஆமா, நீங்க தான் இதுக்கு ஃபயர் விட்டுருந்தீங்களே, எக்ஸலன்ட் புக்கிங்ஸ் அப்படின்னு போட்டு. ஆமாங்க, என்னங்க இந்த கண்டென்ட்டுக்கு எக்ஸலன்ட் புக்கிங்ஸ் போட்டு வந்திருக்காரு. சரி, அது ஓகே. அப்புறம் எதுக்கு நேற்று 16K தான் புக் ஆயிருந்துச்சு? அது 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 வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் புக்கிங் கூட இல்லை, அதுக்கு எதுக்கு ஃபயர் விட்டுருந்தீங்க காலையில? ஏங்க அதைத்தானங்க இப்ப இவ்வளவு நேரம் தெளிவா விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்ல, நான் இதை ப்ளூடூத்தை கட் பண்ணிட்டு இப்பதான் மறுபடியும் மாட்டினேன், எனக்கு கேட்கல.
இல்ல அதான் ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் பெருசா வந்து ரிவீல் பண்ணல எதுவும். அதனால இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த புக்கிங்ஸ் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மாதிரி மாஸ் கமர்ஷியலா ஒரு பாட்டு ஹிட் ஆகி ஒரு மாதிரி ஹைப் பண்ணி அந்த அந்த இதுல இல்லை, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான். படமும் உங்களுக்கு வந்து பரபரன்னு போற மாதிரி இருக்காது தான் தோணுது. ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். கண்டிப்பா என்கேஜிங்கா இருக்கும், பட் ஆனா வந்துட்டு ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். நல்ல படம் தான் சொல்றாங்க, பார்ப்போம். இன்சைடில் எல்லாமே வந்துட்டு நல்ல படம் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு மாரி செல்வராஜுமே வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கு, பார்ப்போம். நாளைக்கு போறீங்களா ஐயழகன்? ஆமா ஆமா அவரு போறீங்களா அப்படி? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. கேக்குது. இல்ல எனக்கு இவ்வளவு நேரம் ஓவர்லாப் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படியே பிரகாஷ் ப்ரோ பேசுனதெல்லாம் எனக்கு இப்ப கேட்டுட்டு இருந்துச்சு, அதான் செக் பண்ணேன். நாளைக்கு படத்துக்கு போறீங்களா? போறேன் 10 மணிக்கு. சூப்பர். மாவீரன் நீங்க? 2 மணி. ஏன் ப்ரோ காலையில ஒர்க் இருக்கா? காலையில தெலுங்கு. நான் அந்த ஹைப்ப பத்தி கொஞ்சம் அதே ஸ்கிரீன்ல தெலுங்குல 2 வாட்டி போறீங்களா? இல்ல காலையில தெலுங்கு ஷோ போடுறாங்க, அதனால நான் மதியானம் தமிழ்ல போறேன். ஓகே. சரி விஷால் ப்ரோ, நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க? 9 மணிக்கா? எஸ், காலை 9 மணி. காலையில எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, ரொம்ப புக்கிங்ஸ் மார்னிங் ஷோலாம் ஸ்டார்ட் ஆகல அப்படி இப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் செட் ஆயிடும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா. இப்பவே புக்கிங் ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. 3K புக் ஆயிட்டு இருக்கு பெர் ஹவருக்கு. அந்த இது இன்க்ரீஸ் ஆகி. இன்னொன்னு அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு ஸ்பேஸுக்குலாம் வரவங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. அவரே இப்படி படம் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் விஷால் ப்ரோ. அவங்க பொத்தி வச்சிருக்காங்கப்ப நம்மளும் அதை. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் பதறீங்களா, எல்லா படத்துக்கும் ஐயோ ஸ்பாயிலரா அப்படின்னு பேசுறீங்களா? நாளைக்கு தமிழனை மட்டும் மேல விடாம பாத்துக்கணும். நம்ம தான் வந்தா பிரகாஷ் போட்டு சொல்லலாம், எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டு போயிடுவான். இல்ல அது நீங்க ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம வந்துட்டு நான் மேக்சிமம் வந்து நாளைக்கு ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றேன். அதே மாதிரி பேட்ரியாட்டுமே நான் வந்துட்டு காலையில ஷோ 11 மணி ஷோ போறேன். 11 மணி ஷோ போறேன் பேட்ரியாட். நான் வந்துட்டு கேரளால ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், சேலம் ஒரு டிக்கெட். கேரளால போய் பார்த்துட்டு டிராவல் பண்ணி வந்து கோயம்புத்தூரா? இல்ல விஷால், நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். பரணி எப்படி பரணி இருக்கும், ஏதாவது சொல்லுங்க பரணி. ரொம்ப ஒண்ணும் தெரியல அந்த படத்தை பத்தி. என்ன பரணி, நாளைக்கு நம்ம டீடைல்டா பேசலாம். பரணி ப்ரோ, இப்போ மாரி ட்வீட் போட்டிருக்காருல, இதே மாதிரி மாரி செல்வராஜ் படம் ரிலீஸுக்கு முதல் நாள் சாயந்தரம் தனுஷ் ட்வீட் போட்டாரு. அது என்ன படம்? மாமன்னன். தேங்க்யூ. அதுலயும் ஒரு விஷயத்த பர்டிகுலரா மென்ஷன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? இன்டர்வல் பிளாக் என்டையர் தியேட்டர் கோனா எரப்ட். ஆமா, அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தான் நான் பயங்கர ஹைப் ஆனேன். அதுக்கு முன்னாடி ஹைப்பா தான் இருந்தேன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இன்டர்வல் பிளாக் மரண மாசம் இருந்துச்சு. சேமா இன்டர்வல் பிளாக் அது. இந்த படத்துக்கு தனுஷ் ட்வீட்டும் பண்ணியிருந்தாருல கரக்கி. யூ ஆர் ஜீனியஸ். விக்னேஷ் ராஜாக்காக போட்டு. தேங்க் யூ ஃபார் கர. பாப்போம், வெயிட்டிங். சரி, ஒண்ணு பேச மாட்டானு. இன்னைக்கு என்னங்க வெறி கொண்டு ஆடுறானுங்க. ஐயோ, டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனவனுக்கு அப்புறம் தான் ஆடுவாங்களா? மொரட்டடி அடிக்கிறாங்களே. நான் தெரியல, நான் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணதில்ல. டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. டோர்னமெண்ட் விட்டு வெளியே போலியா கமல்? ஆடுறாங்களா? அதெல்லாம் இன்னும் போல யார் சொன்னா? இல்லையே, ப்ராபபிலிட்டி இல்லையே கமல். நாளைக்கு படத்துக்கு விஷால் ப்ரோ இன்னும் இது 8வது மேட்ச் தான் இருக்காங்க. இன்னும் எல்லா மேட்சும் ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிடலாம். எல்லாமே ஜெயிக்கணும் கமல், அமைதியா இருங்க. அதான் எங்க கூட ஒரு மேட்ச் இருக்குல்ல, அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கல்ல விஷால் ப்ரோ. அவ்வளவுதான், பாசிட்டிவா யோசிங்க. உங்க கூடனா யாரு? நீங்க யாரு? நான் யாரு? சென்னை தான். வேற யாரு? சிஎஸ்கே. ஓ, நானும் சென்னை தான்யா. அதனால நாங்க கமல் நாளைக்கு படத்துக்கு போறீங்களா? நாளைக்கு போறேன் ப்ரோ. பக்கத்துல ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு. போறீங்களா கமல்? நீங்க போறீங்களா? ஆமா. இல்ல போறேன். வீட்டுல கேட்டேன். சரி நடந்து 10. உடம்பு சரியில்லைன்னு நீங்களே போயிட்டு வந்துடலாமா?
பக்கத்துல நடந்து போற தூரம் தான் கேட்குறேன். இங்கிலீஷ் புரியும். ஓகே. ஏங்க கேக்குதா? அதே யாராவது மாதிரி பேசுறீங்களா? விஷால் ப்ரோ கமல் பேசுறாரு, கேட்கலையா? ஹலோ, கேக்குதா? கேக்குதா? விஷால் என்ன ப்ரோ லுக்ஸ்ல இருந்து விஷால் ப்ரோ கனெக்ஷன் கேக்குதா? இஷ்யூவா கேக்குது இருக்கு? கேக்குது எனக்கு. உங்களுக்கு கேக்குதா கேக்குது இப்போ மாதிரி நான் பேசுறது? இல்ல விஷால் கேக்குதுங்க. ப்ரோக்கு கனெக்ஷன் நம்ம இஷ்யூன்னு காட்டிட்டே பேசுறதெல்லாம் இருக்கு. கேட்கல. கேக்குதுங்க, எல்லாரும் பேசுறதும் கேக்குது. கேக்குதா? ஓகே அப்புறம் ஓகே என்ன, ரைட். விட்டுருங்க. இல்ல ஐயோ, என்னமோ சொல்லணும்னு நினைச்சேனே, மறந்துட்டேன். உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தரை கேட்டீங்க. கமல் ப்ரோ உடம்பு சரியில்லைன்னு நீங்களே நடந்து போயிட முடியுமா? தனியா போயிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்கலாம். போயிடலாம் ஹாஸ்பிட்டல்ல தான் பரணி இருக்காரு. இல்ல வீட்டுக்குலாம் வந்துட்டு அதெல்லாம் சரியாயிடுச்சு. நடந்து போறது, நடந்தெல்லாம் போயிடலாம். நானும் இந்த மாதிரி சர்ஜரி முடிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சரியான உடனே ஜெய 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 ஹே வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஐ மீன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படம் தான் பார்த்தேன். அந்த படம் நான் இதுல இருக்கும் போதே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு இது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து யாரும் யாரும் வர கூட்டம் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த தியேட்டர் ப்ரோ? அது ரொம்ப சின்ன புக்கிங் ஆயிடுச்சா அந்த தேட்டர். தியேட்டர்ல? இல்ல ஒன்னும் ஆகல. ஒண்ணு நான் தான் போயிருக்கேன். மதுரை தான். மதுரை தான். மதுரை. எந்த தியேட்டரியா? மிட்லாண்டு. என்னது? உட்லாண்ட்ஸா? மிட்லாண்டு. மிட்லாண்டா? மிட்லாண்ட்ல யாருமே போக மாட்டாங்க கமல். அங்கேயே கமல் போற அவர் ஒரு பேஷண்ட்ல, அதனால. கமல் நீங்க டாக்ஸி பிடிச்சு போலாம்ல? கூட்டமா இருக்க தேட்டரா போக முடியாது. யாராச்சும் சைடுல இடிச்சுட்டாங்க. பரவாயில்ல, நீங்க தனியாவே போயிட்டு வாங்க. அதனால இப்ப இது பார்த்துட்டு கருப்புக்கு பெரிய தேட்டர் போயிருந்தேன். கருப்பப்ப நார்மல் இப்ப எத்தனை நாள் லீவ் கமல் இந்த மாதிரி அசிங்கமா இருக்காங்க கமல். வேற வழியில் இல்லை செல்வோ. இது பார்க்கவே முடியாது நினைச்சிட்டு இருந்தேன். பார்க்கவே முடியாது நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்க்க போறேன்றது சந்தோஷம் தான். பரவாயில்ல கமல் எத்தனை பரவாயில்ல. நாள் லீவ் போட்டிருக்கீங்க, மெடிக்கல் லீவு? 4ஆம் தேதி ஜனவரி. 4ஆம் தேதியா? வெள்ளை பேண்ட் காக்கி சட்டை போட்டு போவீங்க. 4ஆம் தேதி மறுபடியும் ஒர்க் போகணுமா? ஆமா ஆல்ரெடி 10 நாள் ஆயிடுச்சு. ஆனா நீங்க போட்டுக்கலாம்ல, பெய்ட் லீவ் தானே உங்களுக்கு? போட்டுக்கலாம் போலான்ட்டாங்க. போயிட வேண்டியதான். சரி ஓகே. ஆனா மெடிகேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா சாப்பிடுங்க. ஃபுட்டும் நல்லா சாப்பிடுங்க. அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்ன மண்மங்கள் கைக்கப்பட்டது போல. வன்மங்கள் ஏங்க, என்னங்க இந்த வன்மன்றீங்க? பரணி இருந்தாலே அது வன்ம ஸ்பேஸ் தான், அது கவலைப்படாதீங்க. ஆவுன்னா வன்மன்றாங்கப்பா. அதான் பரணி எதுக்குயா சொல்றீங்க? விடுங்க. நேத்து 1, இன்னைக்கு 1, இன்னைக்கு 2. இப்பெல்லாம் வந்து டாக்டிக்ஸா போடுறாரு. என்னது? சரி, என்ன இவன் டாக்ஸிக்கா என்ன படம் அது? மறுபடியும் போஸ்ட் பண்ண போறேன். டாக்ஸிக் ஷெல்வ்டுன்றாங்களே, உண்மையா? ஷெல்வெல்லாம் இல்ல, படம் போஸ்ட்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. அது அடுத்த வருஷம் தான் வரும் நான் கெஸ் பண்றேன். பரணி கேக்குதா? சொல்லுங்க பிரகாஷ், நீங்க தான் சொல்லுங்க. புதுசா கேக்குறாங்க பாருங்க. நான் இவ்வளவு நாள் கரை பத்தி பேசுகிறேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ரிலீஸ் சொல்லிட்டு விட்டுட்டு போனேன். இவ்வளவு நேரம் கரையை பத்தி தான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டீங்களே. ஒரு நிமிஷம் ஸ்டார்டிங்ல ஒரு 4 வரி ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டீங்களேங்க. கடைசி எங்கெங்கயோ போயிட்டீங்களேங்க. சரி, டாக்ஸிக்கு வச்சு முடிச்சுட்டு நேரம் கரெக்ட் போயிருவோம். டாக்ஸிக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம், புதுசா கேட்கற மாதிரி கேக்குறீங்க. அந்த படம் வர ஜூன் 4 அது இந்த வருஷமே வராது போல. இல்ல அந்த படம் இப்போதைக்கு இல்ல. பரணி மதன் கை கட்டுறாரு. அவரோட ஸ்பீக்கர் கெஸ்ட் என்ன காமிக்கலானா கை காட்டுறாரு. ஒருவேளை ஓகே பண்ணுங்க. டாக்ஸிக் வந்துட்டு டிஜிட்டல் சேட்டலைட் போகலையா, அதுதான் காரணமா? இல்ல அது மட்டும் இல்லங்க, படம் ஷூட்டிங் முடியலங்க. அதுதான் மெயின் ரீசன். ஷூட்டிங் முடியலங்க. படம் ஷூட்டிங் முடியலங்கிறது முதல் ரீசனு. 2வது சேட்டலைட் டிஜிட்டல் பேசிட்டு இருக்காங்க, டீல் முடியல. 2வது ரீசனு அவ்வளவுதான். மத்த ரீசன் எந்த ரீசன் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் கரெக்ட் வருவோம். ஏற்கனவே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியாச்சு. 2025 கடைசியில சொன்னேன், அடுத்த வருஷம் 2026க்கு மை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம், மிகவும் எதிர்பார்க்கப்படுற படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பெருசா நம்புறேன். போர்த்தொழில் டைரக்டர் அப்படிங்கிறனால பெருசா நம்புறேன். எப்படி வந்திருக்குங்கிறது நாளைக்கு காலைல 11 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. எனக்கு 9 மணிக்கு ஷோலாம் கிடைக்கல, கிடைக்காது திருச்சியில.
11 மணிக்கு ஷோ பார்த்துட்டு அது வரைக்கும் இந்த 9 மணிக்கு ஸ்பாயிலர் இல்லாமல் நெட் ஆஃப் பண்ணிட்டு டேரக்டர் தான் சொல்லியிருக்காரு, முதல் சீன்ல இருந்தே படம் ஆரம்பிக்க போது முதல் சீனுக்கு நேரம் வந்துருங்க, படம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்பாயிலும் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். தமிழெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றத இப்பயே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. இல்ல நான் வந்து கொடுக்க மாட்டேன், அதை கேட்டுட்டு தான் இருந்தேன். பரணி ஆக்டிவாவும் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி நாளைக்கு நான் வந்து இப்போ நம்ம ரெகுலர் லிசனர்ஸ் ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது தான், புதுசாக யாராவது ஸ்பீக்கர் வந்தீங்கன்னா டக்குன்னு வந்து படம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்பாயிலர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்கள எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்பாயில் பண்றது நல்லா இருக்காது, எந்த படத்துக்குமே தான் இருந்தாலும். இது மாதிரி டேரக்டர் ஒரு வேண்டுகோளே வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதிகம் மீறி வந்து டக்குன்னு எடுத்தோடனே ஸ்பாயிலர் பண்றது வந்து நல்லா இருக்காது. வேற முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. அப்படி யாரும் பண்ணீங்க பிளாக் டம் பண்ணுற வழி இல்லை, வேற நம்மளால அது மட்டும் தான் பண்ண முடியாது. அதை பாத்துங்க. வேற யாராவது கரெக்ட் புக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல கரெக்டா எக்ஸிட் போல் அதை பத்தி பேச போவோம். பாலிடிக்ஸ் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு இன்ஃபர்மேஷன் தான், நீங்க இது கேட்டீங்கல்ல, திருவள்ளூர்ல இது ஓபன் பண்ணிட்டாங்க பேட்ரியட் புக்கிங்ஸ் 10:50 காலையில. சரி, புக் பண்றதுனா பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எந்த படம்? பேட்ரியட் இல்ல எந்த தியேட்டர்? சரி, அந்த இல்லையா காட்டூர்லையா? இல்ல, திருவெரும்பூர். ஓகே பாருங்க. சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதனால சொன்னேன். பெரிய ஸ்கிரீன் தான் போல, நல்லா சீட் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா சரி, ஓகே, கரையை பத்தி பேசுவோம். சாரி, கரை பேசிட்டு போலாம் விஷால். நாளைக்கு காலையில பாக்குறோம், மாஸ் பண்றோம். ஆனா நிறைய இடத்துல சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் அந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோ பேசுறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. நம்ம ஒரு படம் பாக்குறோம் போறோம் தேட்டர் வரைக்கும்ன்றப்ப அது பயங்கரமா இருக்கும்னு நினைச்சு தான் போவோம். சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு வந்தா அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு 2-3 நாளாவே இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு. இங்கே கம்ப்ளீட் பிரகாஷ் ப்ரோ பயங்கர ஹையா இருக்காரு. இன்னும் சினிமா வட்டாரங்கள்ல பயங்கரமா தான் சொல்றாங்க. அதுதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு. ஸ்டார் டிரைவன் கண்டென்ட் ஃபிலிம், அவ்வளவுதான். அதுல கமர்ஷியலாவும் இருக்குங்கிறது தான் மேட்ரு. கேள்விப்படுறது நம்ம வந்து கேள்விப்பட்டது அப்படியே போய் ஆன் ஸ்கிரீன்ல வரதா அப்படின்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். என்னோட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஏதோ இந்த கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி ஒரு கோங்க மாதிரி விட்டாங்கல்ல, அது மட்டும் தான் நான் பார்த்தேன் இந்த படத்துல. ஓகேவா, மற்ற எதுவுமே நான் இந்த படத்துல எதுவுமே பார்க்கல. இப்போ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃப் காசு கண்டினியூஸ் அப்படி ஏகப்பட்டது படமே. அன்னைக்கு வந்து படம் நான் விசாரிச்சுட்டேன், அன்னைக்கு வந்து படம் ஃபைனல் கண்டென்ட் அனுப்பல. அன்னைக்கு நைட்டு தான் அனுப்புறதா சொன்னாங்க. ஃபைனல் கண்டென்ட் நைட்டு தான் அனுப்ப போறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம அப்ப இவங்க யாரும் படம் பார்க்கணும், ஜஸ்ட் என்னன்னா கேள்விப்பட்ட வகையில சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. நம்ம நாளைக்கு பார்த்தாலும் தெரியும். அதனால நான் வந்து பர்சனலான்னு சொல்லி சொல்றேன். நான் யாருக்குமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் நாளைக்கு போறேன், பார்த்துருந்து எனக்கு மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வீர சொல்லணும் பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கல, நான் பர்சனலா அதை ஹைப் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி தனியா பேசிட்டு போக வேண்டியது. அப்போ ஒன்றும் இல்லை, பர்சனல் எனக்கு மற்றவங்க செட் ஆகலனாலும் ஒன்றும் பிடிக்கலனாலும் ரொம்ப ஹைப்படா இருந்த படம் பிடிக்கலங்கிறத ஓப்பனா சொல்ல தான் போறேன். அது எப்படிங்கிறது நாளைக்கு படம் பார்த்துட்டு பேசுவோம் அப்படிங்கிறது தான். 11 மணிக்கு தான் முதல் ஷோ, பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து ஆஃப் த டாபிக் தான், இப்ப கேட்கட்டுமா இல்ல இந்த டாபிக்லாம்? இல்ல கேட்டுருங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போனா திரும்ப ரிட்டர்ன் வர மாட்டோம். நம்ம போனா ஃபுல்லா ஒன்வே அது அப்படியே போனதான் ஒரு வழிப்பாதை, போனா வர முடியாது. சரி, இன்னைக்கு இந்த துருவ நட்சத்திரம் இருக்குல்ல, அதுல வந்து ஜிவிஎம் வந்துட்டு இந்த மாதிரி படத்தை தள்ளி வைக்க முடியுமான்னு கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் லாஜிக்காவே எனக்கு தப்பா இருக்கு. ஒரு உங்க வீடு எங்க இருக்கு? உங்க ஊரு? பொள்ளாச்சி பிரகாஷ் ப்ரோ. பொள்ளாச்சி. இப்போ வந்து என் வீட்டுல நான் காரை நிப்பாட்டணும், உங்க வீட்டுல இருக்க வாசல இருக்க இடத்த நிப்பாட்டுங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலோ கேட்டாலோ அது நியாயமா இருக்குமா? அததான் பிரகாஷ் ப்ரோ கேட்க வந்தேன் நானு. அவங்க சும்மா போட வேண்டியதா பாடா. நான் சொல்றேன் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. நான் சொல்றேன் அதே டேட்டா ரிலீஸ் பண்ணுங்க, கிளாஸ் விடுங்க, நேற்று கிடைக்கிற தேட்டர் வைங்க, ரிலீஸ் பண்ணுங்க, எந்த படம் வருதோ வந்துட்டு போட்டு போகுது, அவ்வளவுதான். இல்ல அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்க, 21 ரிலீஸ் பண்ணுங்க, எத்தனை தேட்டர் கிடைக்குமோ அந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப 14 ரிலீஸ் பண்றதுனால சோலோ ரிலீஸ் கிடைச்சாலும் தமிழ்நாட்டில் இருக்க 1100 ரிலீஸ் பண்ண போறது கிடையாது இந்த படத்தை. அதான் பிரகாஷ் ப்ரோ எனக்கும் புரியல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அது கருப்பே ஆக்சுவலா வந்து அது ஒரு போஸ்ட்போன் கணக்குல வர படம் தான். தீபாவளிக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு வந்து இப்போ அவனே தள்ளி வந்து இப்போ மேல டேட் பிடிச்சி எல்லாம் பண்ணி இது பண்ணும்போது, இப்போ என் படம் 10 வருஷமா நான் கடன்ல இருந்தேன், எனக்கு வந்து நல்ல ரிலீஸ் வேணும், நீங்க தள்ளி வைங்கன்னு கேட்கறதே எனக்கு அது என்ன வகையில என்ன இதுல யோசிச்சு போய் அவர் ஓகே, அவரோட கோரிக்கையெல்லாம் நியாயம் தான். ஆனா நம்ம என்னமோ பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வர மாதிரி தள்ளி போக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வர்றதே ஒரு ஒர்க்கிங் டே, அதுவும் மே மாசத்துல, அந்த டேட்டுக்கு எதுக்கு இவ்வளவு அடிதடின்னு எனக்கு புரியல. ஏன்னா துருவ நட்சத்திரம் சூர்யா பண்ண வேண்டியதுன்ற ஒரு இது இருக்கு.
ஆனா எனக்கு என்ன பயம்னா இவர் ஏதாவது விட்டு கொடுக்கறேன்ட்டு இது கொடுத்துருவாரோன்னு எனக்கு அது பயமா இருக்கு. ஏங்க சூர்யா என்ன ஏங்க இல்லங்க இல்ல விஷால் ப்ரோ சொன்னாரு பாருங்க திருவண்ணாமலை சூர்யா பண்ண வேண்டிய படம்னு. அதுக்கு உதாரணம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு வரல, கல்யாணம் நடக்கல அப்படிங்கறனால என் கல்யாணத்தை நான் ஒரு டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு ஒரு டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல நீ ஏமா கல்யாணம் பண்ற, நீ என்னாலும் எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, நீ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாத, நான் என் கல்யாணத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு விஷால் ப்ரோ சொல்ற உதாரணம். ஆமா இல்ல சும்மா. ஆனா என்னெல்லாம் கேட்டா அதெல்லாம் அப்படியே ஸ்டாரிங் ஓடலாம், அதெல்லாம் எதையும் 2 படம் வரலாம் சொல்றேன். இப்போ வந்து கிளாஷ் அந்த படத்துக்கும் ஹைப் இருக்கு. துருவ நட்சத்திரமும் எப்ப வந்தாலும் கண்டிப்பா ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். கிளாஷ் விட்டுட்டோம் இல்ல 22 சொல்றாங்களா அந்த டேட்ல விட்டுட்டோம், இது தள்ளி வைக்கிற சொல்றதா எனக்கு என்ன அதுன்ட்டு புரியல. முதல்ல அந்த நியூஸ் உண்மைதானா? இல்ல எல்லாருமே போட்டிருக்காங்களே மாவோ. ஓகே ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆகுதே பெரிய விஷயம். எப்ப டேட் கேட்டா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க விஷால் ப்ரோ, டேட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். யார் முனிஷ் ப்ரோவா? முனிஷ் ப்ரோ அதெல்லாம் விட்டுங்க, இன்னைக்கு எக்ஸிட் போல் முனிஷ் அத விடுங்க, அத அப்புறம் இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. இது எப்ப ரிலீஸ் ஆகுது இருக்கணும். இன்னைக்கு வந்து முனிஷ் ப்ரோ மதன் ப்ரோ பேசவே விடக்கூடாது இன்னைக்கு. இல்ல அத விடுங்க, அவர் பேசிட்டோம். இது சொல்ற பாருங்க, உங்க ஜிவிஎம் கிட்ட சொல்லி படம் ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயம், எப்ப கிடைக்குதோ டேட் கிடைக்குதோ போட்டு விட சொல்லுங்க. அந்த படம் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்தா மட்டும் தான் நிச்சயம். இல்ல நான் சத்தியமா சொல்றேன், அந்த படம் எப்ப வந்தாலுமே அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குங்க. அந்த படத்துக்கு அப்ப 5 வருஷமா ஹைப்ல இருக்கிறவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. பாட்டும் நல்ல ஹிட் தான், அதெல்லாம் விடலாம். என்னன்னு தெரியல. அதுல அந்த ஒருமனம் பாட்டு செமையா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு, அந்த மை நேம் இஸ் ஜானோட அந்த ஒருமனம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். நரச்ச முடின்னு ஒரு பாட்டு, அப்புறம் மை நேம் இஸ் ஜான், அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி டீசர்ல ஒரு பாட்டு வரும் அப்படின்னு மஜா பாட்டு. அதை விடல அவங்க என்ன ரிலீஸ் பண்ண. படத்துக்கு ஹைப்பா இருக்கீங்களா? அந்த படத்துக்கு ஹைப் இல்ல, ஆனா கண்டிப்பா வந்தா பாத்துருவேன் தியேட்டர்ல. ஹைப்னு சொல்ல முடியாது, ஆனா பாக்க நேரத்துக்கு முன்னாடி புதைச்ச போனோம்னு சொன்னீங்க. அதத்தான் இருப்பாங்க, வருவாங்க அவங்க கிட்ட பேசுங்க. அப்படின்னு படத்தோட கமல் ப்ரோ டைம் பாஸ் பேஸ்லயே சொல்லிருக்காங்க ப்ரோ. அது படத்தோட ரிவ்யூ ஆஸ் யூசுவல் கௌதம் மேனன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அது தெரியல. அப்ப ஜோஷுவாவும் ஆஸ் யூசுவல் கௌதம் மேனன் படம் தான். டாமினிக் அந்த லேடிஸ் பர்சன் யூசுவல் ஜிவிஎம் படம் தான். அந்த படத்தை பத்தி டைம் பாஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அது என்ன ரிசல்ட்? அது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த இவரு கலரிஸ்ட், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல, அவர் தான் அந்த படத்துக்கு கலர் கிரேடிங் பண்ணியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட எல்லாம் கேட்டாங்க. அப்ப சொன்னது என்னன்னா ஆஸ் யூசுவல் ஜிவிஎம் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? எனக்கு வேற மாதிரி காதுக்கு வந்துச்சு. இல்ல நான் அந்த அவர் பேசுறது கேட்டேன், யூடியூப்ல கேட்டேன். இதுவும் சொன்னாரு, இன்னொன்னு சொன்னாரு. அது வேணாம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். சரி, கரைக்கு சொல்லுங்கப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதையும் சொல்லிடுறேன். எனக்கு கரை வந்துட்டு முதல்ல எல்லாம் சுத்தமா ஹைப் இல்ல. இந்த ஃபேஸ் ஆஃப் கரைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒண்ணு விட்டாங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்டார் கேஸ்ட் அது ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது வரைக்கும் ஹைப் இல்லாத படம். அப்புறம் ஒரு மாதிரி தோணுச்சு. ட்ரெய்லருமே எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. அது ஹைப்பை கூட்டல குறைக்கல, அது ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணுச்சு. ஸோ நாளைக்கு 10 மணிக்கு இது பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு. நான் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸை நான் இப்போவும் நம்புறதா வேணாமான்னு தெரில, பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பார்ப்போம். பரணி, நானும் புக் பண்ணிருக்கேன், நாளைக்கு போறேன். அந்த ஒருவேளை அந்த சாங்ஸ் எதுவும் பெருசா ஹிட் ஆகாதனால அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லாம இருக்கா? ஏன்னா கர்ணன் கூட நல்ல ஓப்பனிங் பயங்கரமா இருந்தது. இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லையே பெருசா. கர்ணன்ல அந்த இந்த பாட்டு பயங்கர ஹிட் இல்ல, கண்டாவரம் சாங் ஒரு மெயின். அதுவும் கர்ணன்லாம் செம ஓப்பனிங் தலைவா. கோவிட் அப்பயே மொரட்டு இல்ல விஷால், அதுல வந்து பாட்டுலாம் ஓரளவுக்கு ஹிட் ஆனதுனால அந்த ஓப்பனிங் கிடைச்சா. இதுல ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகல. எனக்கு இந்த ஜானருக்கு அது எப்படி பாட்டு நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க சொல்றது புரியுது, கர்ணனுக்கு சனா பண்ணது வேற. எனக்கு இந்த படம் நம்ம இப்போ அண்ணன் சொன்னார்ல பிரகாஷ் அண்ணன், இது வந்துட்டு ஒரு கண்டென்ட் ட்ரிவனான ஸ்டார் படம் அப்படின்ட்டு. கர்ணன் அசுரன் இல்லாம கண்டென்ட் ட்ரிவன் ஒரு ஸ்டார் படம். ஆனா அந்த மைண்ட் செட்ல போயிடாதீங்க, இது அப்படியும் இருக்காது. இது இன்னும் ஜானர் படமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி பெருசா ஹீரோக்கு ஒரு இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படியே ஒரு டோன்லயே போகணும், அந்த கேரக்டர் ஆர்க்கோடயே தான் மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன்.
டக்குன்னு அந்த ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இதுவா சரி இருக்கு. ஏன்னா விஷால் ப்ரோ கரை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு போர்ட்டோவில் நம்ம ஒரு பெரிய ஸ்பேஸ்ல பிளாக் பர்த்டே பஸ்டர் பாய் எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கு டேரக்டர் விஷ் பத்தி. பண்ணிருக்கேன். என்ன குபேரா அளவு கூட நிலைமைகள் புரியல. இல்லைங்களே. கரை போர்ட்டோவில் மறுபடியும் ஒரு கண்டினியூ பிளாக் பண்ண முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பர்த்டே பாய் இருக்காரு, அவருக்கு விஷ் பண்ணிருங்கன்னு. யாருக்குங்க இன்னைக்கு? சாரி சாரி சாரி, காலையிலேயே போன் பண்ண நினைச்சா. ஐயோ சாரி மாவீரன், சாரி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மாவீரன் வாழ்க்கையில் பிறந்த நாள் வா. ஆமா. அடடடடா. ஆனா நாங்க ஒரு என்ன குரூப்ல என்ன இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம மறந்து குரூப்ல இருக்கிறது 50 இருக்கு. பேரு. ஏன் இப்படி ஏன் ஆனா இருக்கீங்க? 150 விஷஸ் வந்துச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண நினைச்சேன். 50 பேரா? ஆமா. அது வாட்ஸ்அப் குரூப்பா இல்ல என்னங்க? சும்மா 50னா ஒரு கணக்கு. சும்மா இந்த கோழி குஞ்ச பொரிச்சு வச்சிருக்க அந்த ஒரு மாதிரி 10 ரைமிங்கா பேர் தான் சொன்னேன். இருப்பீங்கன்னு நினைச்சேன் விஷால். இல்ல 50 10 பேர் பேருக்கு தான் மேலதானே மாவீரன் நம்ம குரூப்ல? 10 பேர் மேலதானே? எப்படியும் 20 இருக்கும். சரி ரைட். அது எத்தனையோ பேர் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்ல வந்து நான் மறந்துட போறோம். அப்புறம் அது போய் ஆமா. போயிட 21 போகுது. வயசு மாவீரன் விஷ் பண்ணுங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போதும் போல இன்புற்று இருக்க வாழ்த்துக்கள். மாவீரன் நன்றி ப்ரோ. வாழ்த்த வயதில்லை, படம் பார்த்து வணங்குகிறேன். ஜாலியா ஹாப்பி சந்தோஷமா. பர்த்டே. உங்களுக்கு இருக்க வயசு நிறைய இருக்கு பாருங்க அவருக்கு வாழ்த்துறதுக்கெல்லாம். வாழ்த்த வயது இல்லையா பரணி? தேங்க்யூ பரணி ப்ரோ. அசிங்கமா பரணி, வேணாம் எனக்கு பேச வைக்காதீங்க பரணி. சாரி. ஆனா பாருங்களேன், மனசாட்சி இல்லாம இங்க எல்லாத்தையும் விட அவர் பெரியவர் இருந்தாலும் சரி ரைட் ஓகே. சொல்ல போனா எனக்கே பெரியவர் தான் பிரகாஷ் bro, இருந்தாலும் உடனே வந்துருவீங்க. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பரணியை வந்து பரணி என்ன பரணி பண்ற அப்படின்னு கேட்டுக்கணா, சொல்லுங்க பரணி ஆரம்பிச்சலாமா பரணி எல்லா பரணியும் போவாரு. ஏன்னா வயசுல மூத்தவரை அப்படி என்னைக்குமே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்னைக்குமே வாங்க போங்க அப்படிங்கறத அழகா மெயின்டைன் பண்றேன். இருந்தாலும் ரைட் ஓகே. பரணி ஒரு சின்ன பையனை காமிச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியல. சரி ரைட்டு கரைக்கு வருவோம். அப்புறம் திரும்ப டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கும். கரை முடிஞ்சா டக்குன்னு எக்ஸிட் போல் நம்ம அட்டம் இருந்து ஆரம்பிக்கணும். ஹாப்பி பர்த்டே மாவீரன். ஆமா சொல்லி முடிச்சுங்க. அப்புறம் நம்ம அதையும் தேங்க்யூ முனிஷ் ப்ரோ. சந்தோஷமா இருக்கலாம். என்ன வயசுன்னு சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் மாவீரன் நீங்க வந்து அவர் சொல்லுவாருங்க. அவருக்கு நான் பரணி அவரு கூப்பிடுறதுக்கு. மாவீரன் என்ன இருந்தாலும் நீங்க வந்து இந்த படங்களுக்கு பேர் முன்னாடி வைப்பீங்களா, அது மாதிரி வைங்க மாவீரன். அதான் நல்லா இருக்கு. இங்கிலீஷ் பட டிபி இங்கிலீஷ் பட பேர்லாம் நல்லா இல்ல. கருப்புக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அந்த படங்களுக்கு மாத்துங்க அப்பப்ப. கருப்புக்கு எதா இருந்தாலும் கருப்புல இருந்து ஆரம்பிங்களேன். கருப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அந்த பேருக்கெல்லாம் ஒரு ட்ராக் டிபி மாத்தி. கடைசியா நான் வச்சது தேரே இஷ்குமேக்கு தான். அது 150 crore. 170 வச்சீங்களே அதாங்க எனக்கு தக்லைஃப் தான் ஞாபகம் இருக்கு. ஜிபியூக்கு வச்சிருந்தாரு, தக்லைஃப்க்கு வச்சிருந்தாரு, மேடின்னு ஒண்ணு வச்சிருந்தாரு ரெட்ரோக்கு. ஏங்க அவர் தான் தெளிவா சொல்றாரு. கடைசியா வச்ச படம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதானே தேரே இஷ்குமே. நீங்க சொல்ற எல்லா படமும் அப்புறம் ரிலீஸ் ஆனதானே தேரே இஷ்குமே. ஆனா பிரகாஷ் அண்ணா இப்ப கரையை பத்தி ஒண்ணு கேட்கணும். இப்ப என்னன்னா டயர் 2ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாரு அவரு. இப்போ ஒண்ணு இருக்குல்ல, சத்தியமா அது தனுஷை மட்டப்படுத்தணும் அப்படின்றதுல எனக்கு உண்மையாலுமே எனக்கு இருக்கிற ஒரு டவுட். இப்போ டயர் 2 அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம்ல இருக்கிறவங்க சாதாரணமாவே அவங்க படத்துக்கு ஒரு இனிஷியல் புல் இருக்கணும்ல, படத்துல பாட்டு நல்லா இருக்கணும், பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னா இல்லாம இப்ப இவரு எஸ்கே அவங்களுக்கு எல்லாம் இனிஷியல். ஆனா அந்த அது இல்லாம இருக்கு. கேட்க வைக்க புரியுது. கரை படத்துக்கு புக்கிங் சரியா இல்லாம இருக்கு. ப்ரீ ரிலீஸ் பஸ் அப்படின்னு சொல்ற அது ஹைப் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தனுஷ் மட்டும் நான் சொல்லுவேன். நான் தனுஷ் மட்டும் எந்த கேட்டகரியிலும் அடக்க மாட்டேன். தனுஷ் வந்து ஒரு மீம் வரும்போது அந்த மீம் இந்த பிரேம்குள்ள அவர் டயர் 1க்கு பக்கத்துல இருக்கிறாரு, டயர் 2ல இருக்கிறாருங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா எந்த பிரேம்குள்ளேயும் அவர் வரமாட்டாருன்னு நான் சொல்றேன். அவர் படங்கள் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ண படங்கள். திருச்சிற்றம்பலம் தான் ரிலீஸுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்கல. விஐபி வந்து டைட்டிலுக்காகவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. டைட்டிலுக்காகவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து என்னடா சட்டை போடாம வெறும் தொப்பியை மட்டும் பாட்டி எல்லாரும் என்ஜினியர் படத்தை ஒன்று எடுத்துறாங்க வேகமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாமே சில நேரம் வந்து அப்படியே டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படியே வேற மாதிரி ரூட் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான படங்கள் அப்படி இருக்கு. அது மட்டும் ரீசன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து எலெக்ஷன் ஃபீவர். இன்னைக்கு வந்து மற்ற எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் கிடையாது. மற்ற எலெக்ஷன்ல எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அதிகமா பங்கு பெற்றிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓட்டு போடுவோம், மிஞ்சி போனா ஓட்டு போட்டதா அப்படி போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் போயிருப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஓட்டிங் பெர்சன்டேஜ், ஓட்டு, ஒவ்வொரு சீட்டு, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் ரிசல்ட், எக்ஸிட் போலுக்கு முன்னாடி எத்தனை நகர்வுகள் இருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது, ரிசல்ட் அன்னைக்கு ஃபாலோ பண்றது, நீங்க எத்தனை எக்ஸிட் போல் இத்தனை இதுல தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நோட் பண்றது, அதுல வர்றது அதுங்களோட பெரிய ரெக்கார்டு எடுத்து பாக்குறது, அவங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்து இதுவும் அதையும் மேட்ச் பண்ணி பாக்குறது அப்படின்னு அரசியல் பேசுற இளைஞர்கள் இப்ப அதிகமா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பாலும் வந்து படத்துக்கு போறது யங்ஸ்டர்ஸ் தானே. அந்த படத்துக்கு போற யங்ஸ்டர்ஸ் பூரா இப்ப பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கனாலையும் அது போக வந்து இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் உங்களுக்கு வந்து எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு விசிட்டிங் கார்டு சாங்ஸ் தான்.
ஏதோ ஒரு பாட்டு பயங்கரமா அப்படி ஒரு ரீச் கொடுத்துட்டா அது ஒரு காரணமா அமையும். அப்படி எதுவும் இல்லாம இது வந்து ஜஸ்ட் நம்ம போர் தொழில் டேரக்டர் தனுஷ் கண்டென்ட் படம், இதை மட்டும் நம்பி இருக்கிறோம். எல்லாருமே வெயிட் பண்றது மொதல் ஷோ. அந்த மொதல் ஷோ பிக்கப் ஆகி பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வேடம் போது வந்துருச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் பயங்கர பிக்கப், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பயங்கர பிக்கப், இப்படி போகும். அதாவது எந்த மாற்றமும் இல்லாம ஆட்சி அப்படியே கண்டினியூ பண்ணுமானா எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்ச பேரும் வந்துச்சு, போச்சு, ரிசல்ட் வந்துச்சு, இவங்க ஆட்சி அமைக்கிட்டாங்க, அந்த சினிமா வந்து ரெகுலருக்கு போயிடும். ஏதாச்சும் மாற்றங்கள் வந்தா மட்டும்தான் அவங்க பேசு பொருளே மாறும். அரசியல் பேசு பொருளே ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த டாபிக் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அது லிமிட்டடா தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா பேசு பொருளா மாறாது. அப்போ வந்து கரெக்ட் வந்து இதுதான் சாதக பாதகங்கள். இதான் பாதகன் கணக்கு பண்ணா இந்த படத்துக்கு ஒரு அட்ராக்டிவ் சாங் இல்ல. அடுத்தது கண்டென்ட் தனுஷ் எந்த ரூட்லயும் அடக்க முடியாது. ஆமா, அது ரிவீல் பண்ணல. ரெண்டாவது வந்து கண்டென்ட் டிரைவன் பிலிம். அதுக்கு மேல தனுஷ் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தனுஷ் வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள வரமாட்டார், மற்ற ஸ்டார் மாதிரி கிடையாது. தனுஷ் வந்து திடீர்னு ஃபுல் பிளஜ்டு மாஸ் மசாலா கமர்ஷியல் பண்ணுவாரு. அந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் ஓடாமையும் போயிருக்கு. ஆனா திடீர்னு ஒரு கண்டென்ட் படம் பக்காவா பிக்கப் ஆகி கர்ணன் அந்த நம்பர் படம் யாராலையும் அடிச்சு பார்க்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இல்ல தேட்டர் மூடிட்டாங்க கர்ணன் நல்லா போயிட்டு இருக்கும் போது. அது மாதிரி வட சென்னை ஏ30 படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, ஓப்பனிங் இருந்துச்சு. அது மாதிரி நிறைய நிறைய எந்த லிமிட்டுக்குள்ளேயும் வராத தனுஷ். ஆனா ஏதா இருந்தாலும் கரை ரிலீஸ் நாளைக்கு வருது, நாளைக்கு காலைல பார்ப்போம். படம் கண்டென்ட் வச்சு நாளைக்கு பேசுவோம். இது வரைக்கும் இருக்கிறது அவ்வளவுதான். ரைட்டு, இப்ப கரை பேசி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து பாலிடிக்ஸ்குள்ள எக்ஸிட் போலுக்குள்ள போவோம். மதன் டர்ன் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பாக்குறீங்க எக்ஸிட் போல் சொல்லுங்கிறது. நிறைய பேர் பாட்டு அது இதுங்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த வாயா என் கரசாமியும் அந்த கண்ணம்மா பாட்டும் ரொம்ப பிடிச்சது, சூப்பரா இருந்துச்சு. ஏன் அவ்வளவு இதா போகலன்னு தெரியல. தூக்கு இல்ல, அவ்வளவுதான் உண்மைதான் தலைவா. இன்னைக்கு கரை படத்துல போய் முட்டை கலக்கி மாதிரி ட்ரெண்டிங் சாங் கேட்கறாங்க. போட்டுறாரு ஏயா புது படம் யூத்ல முட்டை கலக்கி ஒரு சாங் ட்ரெண்டிங் கொடுத்தா எங்க தனுஷ் படத்துக்கு போடல ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு ஆச்சரியம். ரைட்டு, சரி, இன்னும் சொல்றதுக்கு இல்ல, பாப்போம். ஓகே, சுகுமார் அண்ணா வந்துட்டாரு. எக்ஸிட் போலான்னு அவர் வந்தாருன்னா டைம் டு ஷிஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் டைரக்டா வரும்போது இதெல்லாம் ஏப்பா பேசுறீங்க, வாப்பா அங்க போலாம் அப்படின்னு வருவாரு. நான் கேட்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல உடனே நான் மத்ததெல்லாம் விடுங்க, எங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டாரு. மத்ததெல்லாம் விடுங்க. கரா வந்து பத்தி லைட்டா பேசிட்டு அப்படியே டைரக்டா சரி ஓகே, ஆல்ரெடி கரை பத்தி பேசிருப்பீங்க, எப்படி இருந்தாலும் கடை நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, நீங்க பேசுங்க. இல்ல எப்படி பேசிருப்பீங்க கரை நாளைக்கு ரீல். நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்குள்ள படையப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி படையப்பா சீக்கிரமா வந்துட்டு கரை பத்தி பேசிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்னன்னா கரை வந்து என்னப்பா எல்லாரும் பேசியிருப்பீங்க, பேசுறதுக்கு பெருசா எதுவும் எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. படம் வந்து விக்னேஷ் ராஜா அப்படின்ற ஒரு தனுஷ் வந்து இந்த ஜீனியஸ்ன்னு போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா வந்து ஒரு அதுக்கு முன்னாடி அவர் ஜீனியஸ் அவங்க அண்ணனை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு அந்த வேர்டுன்ற அந்த ஜீனியஸ்ன்ற வேர்டு வந்து கொஞ்சம் இந்த செல்வராகவன் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அது பர்சனலா இருக்கும், டச்சிங்கா இருக்கும். அதனாலே எனக்கு இந்த படத்து மேல வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு அந்த வார்த்தையாலே. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் ஷுவரா சொல்லிக்கிறேன், ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். இப்பயும் சொல்லிக்கிறேன், படம் வந்து ஸ்லோ பர்னிங்கா தான் இருக்கும், ஆனா சம்பவம் செய்யும். போர்த்தொழிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே விறுன்னு அப்படியே ஆரம்பத்துல இருந்து எண்டு வரையும் அப்படியே ஹை ஸ்பீட்ல போவாது, அது ஸ்லோவா அப்படி பில்ட் ஆகும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க, ஒரு இன்டர்மிஷனுக்கு அப்புறமாவே அப்படியே வேற மாதிரி இதுவாகும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு த்ரில்லரா இருந்தாலுமே அது ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தா அது வேற மாதிரி சம்பவம் பண்ணும். கண்டிப்பா வந்துட்டு இங்க நிறைய பேர் ஸ்லோ பர்ன்னு அது வேற மாதிரி வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா உண்மையாவே ஒரு த்ரில்லர்னா அது ஸ்லோ பர்னா இருந்தாதான் அது வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் நான் நம்புறேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான், போர்த்தொழில அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஏன்னா எல்லா த்ரில்லர் மலையாளத்துல வந்து ஒரு 100 மூவி வருது அப்படின்னா த்ரில்லர்ல 100ல 95 அவுட் ஆஃப் 100 வந்து ஸ்லோ பர்னா தான் இருக்கும். 95 நான் சொல்றது ரேஷியோ, ஆல்மோஸ்ட் ஒரு 100 அவுட் ஆஃப் 100 கூட சொல்லலாம். அவங்களோட பேட்டர்னே அப்படிதான் இருக்கும். ஒரு த்ரில்லர் இன்க்ளூடிங் அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இவங்க இதுவும் அட்டன் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்க படம் வந்து உண்மையாவே நல்லா வந்திருக்கு, டெஃபினட்டா சூப்பரா இருக்கு. அதை பார்த்தவங்கன்னா நான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சரோ இல்லை இவங்களோலாம் சொல்ல, படத்துல ஒர்க் பண்ண படத்துக்காக ஒர்க் பண்ற
நான் யாரை சொல்றேன்னு பிரகாஷ் ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கும், பரணிக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கும் தெரியும். விஷாலுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோ. பட் ஆனா வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் படத்து உள்ள இருக்கிறவங்க, அதாவது இன்சைட் சோர்ஸ் சொல்லுவாங்க, உண்மையான இன்சைட் சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. தனுஷ்க்கு வந்து பெரிய கான்பிடென்டா இருக்கான் இந்த படம் வந்து ஷுவரா வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவல்ல இந்த படம் வந்து இதுவாகும் அப்படின்னு. எனக்குமே வந்து அதுக்கு இந்த சில வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஷோ வெற்றியில புக் பண்ணியிருக்கேன். காலையில வந்து நண்பரோட போய் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி எதுவுமே பேச நான் வந்து இது பண்ணல. ஏன்னா அதே மாதிரி நாளைக்கு யாருன்னா பாத்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் எதுவும் வந்து இது பண்ணாம மோஸ்ட்லி நீங்களுமே வந்து ட்விட்டர்ல வந்து அந்த இதுவெல்லாம் பாத்துக்க வேணாம். ஏன்னா விக்னேஸ்வரன் வந்து விக்னேஷ் ராஜா வந்துட்டு நாங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லல. இல்லப்பா அவர் ஷோல வந்துருச்சுப்பா. விக்னேஷ் ராஜா வந்து ரீசெண்டா கூட சொல்லியிருப்பாரு, நாங்க நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெய்லர்ல வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனா சர்ப்ரைஸ் இருக்குமா இல்ல ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு எல்லாம் தெரியல. போர் தொழில அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாரு, இதுலயுமே பண்ணிருக்கலாம். பாப்போம். குவாலிட்டியான சினிமா. இந்த சரத்பாபு கேரக்டர் மாதிரி காஸ்டிங்கா சர்ப்ரைஸ் இல்ல, ஆனா படத்துல நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி படத்திலேயே நிறைய வச்சிருப்பாரு. அது வந்து பிளஸ் அவரோட அந்த கேரக்டர் ஆர்க், அதாவது ஒரு கேரக்டரை வடிவமைக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. எல்லாம் அந்த படத்துல பண்ணிருப்பாரு. ஒரே படம் தான் பண்ணிருக்காரு. அந்த ஒரு படத்தை வச்சே வந்து அவருக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு படமே சம்பவமா பண்ணிருப்பாரு ஆளு. பிளஸ் அவரோட இன்டர்வியூஸ்லாம் நேத்து இன்டர்வியூல என்ன தெரியுமா சொன்னாரு, தனுஷ் போர் தொழில் பார்த்துட்டு இது நான் கூட பண்ணிருக்கலாமே அசோக் சொல்றேன். இந்த ஒரு படத்தை வச்சு மட்டும் இல்ல, அவரோட இன்டர்வியூஸ்லாம் அவர் சொல்ற படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அவர் நிறைய படங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல உதாரணம் வந்து ஈரம் படத்தோட அந்த 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 அதோட இது எப்படி இருக்கும், மயக்கம் என்ன படத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த படத்தோட அந்த ஒரு இது அந்த படம் வந்து எப்படி ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்கன்ற விதங்கள்லாம் அதெல்லாம் பார்க்க தான் இந்த மனுஷன் வந்து ஒரு 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 டைரக்டர் மட்டும் இல்ல, எல்லா டைரக்டருக்குள்ளேயும் ஒரு கலைஞன் இருப்பான். ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அந்த டைரக்டருக்குள்ள வந்து மத்த ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்றாரு, அது வந்து கூர்ந்து கவனிச்சிருக்காரு அப்படின்னும் போது இவர் வந்து கண்டிப்பா அவரோட படைப்பையும் நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. போர் தொழில் மட்டும் இல்லாம சொல்றேன். இதெல்லாம் ஒரு அடிஷனல் ஃபேக்டரா வந்து எனக்கு இந்த படத்து மேல ஹைப் அதிகமா இருக்கு. ஆப்வியஸா வந்து தனுஷ் படம் அப்படின்னும் போது தனுஷ் வந்து நடிப்புல அவர் வந்து யாருமே வந்து இது வரையும் எதுவுமே அவர் படம் பாக்ஸ் ஆபீஸா வந்து முன்ன பின்ன ஆனாலுமே அவரோட எஃபர்ட் வந்து 100%, 200% அவர் போட்டுருவாரு. ஆப்வியஸா ஜிவி தனுஷ் காம்போன்னும் போது அது வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆயிடும். அது இதுவரையுமே அவங்களோட காம்போல வந்த எல்லா படங்களோட பாட்டும் இன்க்ளூடிங் நீக் உட்பட பாட்டு பிஜிஎம் எல்லாமே செம்மையா பண்ணியிருப்பாரு. படத்தோட வர்டிக்ட்னா முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா அவங்க காம்போவோட ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம். அதுவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட். டெக்னீஷியன் வைஸ் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். ரொம்ப அதிகமா எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. படையப்பா முடிச்சிரு, அவ்வளவுதான். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடுவோம். நான் 9 ஆயிடுச்சு. நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட் பத்தி பேசுவோம். அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகன் பத்தி ஏதாவது பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், நாட்டுல பல போராட்டங்கள் நிறைய போயிட்டு இருக்கும்போது நடுவுல நீங்க வந்து இப்படி ஒரு அப்டேட் கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, திகைச்சு போய் நிக்கிறேன். ஆனா உங்களுக்காக வந்து ஒரே விஷயம் தான் சொல்லிக்க முடியும். ஜனவரில இருந்து இதே தான் எல்லாரும் சொல்றாங்க. யார் எந்த டேட்டு போட்டாலும் நம்பாதீங்க. அது வந்துட்டு சென்சார் ஆகி வரும்போது அது அவங்களே டேட் போடுவாங்க. அது வரையும் அந்த படத்துக்கான டேட் நம்மளும் குறிக்க முடியாது. அது அவங்க குறிச்சாதான் உண்டு. நம்ம இல்ல ப்ரோ, ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதோட டேட்டுமே. ஓகே ப்ரோ. எப்படி இவரோட வோட் பெர்சன்டேஜ் வந்து ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கோ, அந்த மாதிரி ஜனநாயகன் படத்தோட இதுவுமே அப்படி ஆயிடுச்சு. அதனால டைரக்டா அப்படி இங்க இருந்து அப்படி லிங்க் பண்ணி எக்ஸிட் போல்குள்ள போவோம். போயிட்டு ரைட் சுகுமார் ப்ரோ, இல்ல அதே அவங்கள்ட்ட வரேன். ஃபர்ஸ்ட் நான் மதன் இருந்து ஆரம்பிச்சான்னு பார்த்தேன். நீங்க இப்ப எக்ஸிட் போல் எக்ஸிட் போல்னும் போது 7 மணில இருந்து 9 ஆயிடுச்சு இப்ப டைம். கிட்டத்தட்ட ஒரு என்ன கிட்ட வந்து ஒரு 10 பேராச்சும் கேட்டிருப்பாங்க, யாரு அந்த எட்வின், யார் அந்த எட்வின், யார் அந்த எட்வின், யார் அந்த எட்வின் சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு மேல கேட்டேன்ட்டாங்க. யாரா அது அப்படின்னு வந்து நான் வர எல்லார்கிட்டயுமே எட்வின் சொல்லிட்டாருன்னு வேற சொல்லிட்டேன்னா
சரி ஓகே. அதுக்கப்புறமா இந்த இந்தியா டுடே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அமைஞ்சது பேசுறதுக்குன்ற மாதிரி. ஓகே, இது எல்லாமே இது பேசுறதுக்கு இதுவா போயிட்டு பிரகாஷ் ப்ரோ, நான் எக்ஸிட் போல் ஒப்பீனியன் எப்படி பாக்குறேன்னா, மோஸ்ட்லி வந்து எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்துட்டு சீட்டு முன்ன பின்ன இருந்தாலுமே வின்னரை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரெடிக்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு. 1-2 எலெக்ஷன் வந்து முன்மாதிரியா இருந்திருக்கலாம். அதாவது 1-2 இப்போ 24ல லோக்சபா எலெக்ஷன்லயுமே கூட என்டிஏ தான் வின் பண்ணும். பட் ஆனால் அவங்க மெஜாரிட்டி ஜாஸ்தியாக வின் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் என்டிஏ ஃபார்ம் பண்ணிடுச்சு பயன். அது எல்லாருமே வந்து இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட் படி பார்த்தோன்னா டிஎம்கே வந்து திரும்பிய பவர் ரீட்டைன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி அது சொல்லியிருக்காங்க. சீட்ஸ்லாம் வந்து எனக்கு இப்போதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தெரியல. பட் ஆனால் டிஎம்கே ஃபார்ம் பண்ணுன்றது தான் வந்து மேஜர். அதாவது ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 எக்ஸிட் போல் ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 10ல இன்க்ளூடிங் நேஷனல் மீடியா சொல்றேன் நான், 10ல வந்து ஒரு 7, அந்த வந்து 7ஓட ரிசல்ட் வந்துட்டு டிஎம்கே ஃபேவரா இருக்கு. அது அது எப்படி அது வச்சு பார்த்தா ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது டிஎம்கே திரும்பி பவர் ரீட்டைன் பண்ணும் அப்படின்னு வந்து ட்ரெண்ட் படி இப்போ இருக்கிற இது படி பார்த்தா. இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்களே, ஒரு சில சிஎன்என்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வந்து ஹியூஜ் மார்ஜின்லாம் ஒன்றும் சொல்லலை, ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இதுல எல்லாத்துலேயுமே வந்து காமனான ஒரு ஃபேக்டர் மட்டும் கவனிச்சேன். பிஃபோர் எக்ஸிட் போல், அதாவது ஒப்பீனியன் போல் சொல்றாங்களா, அப்போ வந்து எல்லாருமே வந்து விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் மதன் கிட்டே நேற்று சொன்னேன், என் ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் மதன் அப்படின்னு. ஆனா இப்பயும் அதே தான் சொல்றாங்க அவங்களுமே. எக்ஸிட் போலுக்கு முன்னாடி எல்லாருமே 0 to 1 0 வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னவங்க இப்போ வந்துட்டு சில பேர் டபுள் டிஜிட் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து 8-10, சில பேர் வந்து 7-10, சில பேர் 5-7 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் டிஎம்கே மீடியா கூட வந்துட்டு விஜய்க்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து சொல்றது லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜா சொல்றேன். பட் ஆனா அவர் வந்துட்டு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜா வந்து 20 கண்டிப்பா வருவார் அப்படின்ற மாதிரி தான் மெஜாரிட்டி வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ப்ராக்டிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம், இந்தியா டுடே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பேச வேண்டாம். நான் பேச மாட்டேன். பொதுவா எனக்கான இது வந்துட்டு இது வந்து அவர் இந்த மேஜர் ஆஃப் த இது அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களே 20% வரும், ஒரு 10 சீட்டு வரும், 15 சீட்டு வரும், அந்த ரேஞ்சில் அவர் வந்துட்டார் அப்படின்னா இது இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய வந்து ஒரு ரெவல்யூஷன், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ரெக்கார்டு அது. நான் வந்து அது வந்து அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பா அது மாற்றத்துக்கான ஒரு முதல் படி அப்படின்னு வந்து நான் அதை எடுத்துப்பேன். அதுக்கு மேல எவ்வளவு வருது அப்படின்றதுலாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப கூட அவங்க எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காருலாம் வச்சு பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ், மினிமம் சாம்பிள்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் சைலண்ட் ஓட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய ஃபேக்டர் வந்து உள்ள பிளே பண்ணும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. என்னோட ஒப்பீனியன் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துட்டு பெருசா நான் வந்துட்டு அது எப்படி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், நடுவில் நிக்கலாம் அப்படின்லாம் வந்து எனக்கு அது மேல ஒரு ஒப்பீனியன் பெருசா வரல ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், இன்னும் 4 நாள் தானே இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து 5 நாள் தானே இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்குள்ள போயிடுச்சு. 24 எக்ஸிட் போல் வச்சே வந்து எனக்கு அது மேல இருக்கிற அந்த ஒரு இது வந்து நிறைய மாறிடுச்சு. ஏன்னா 24ல வந்துட்டு கிட்டத்தட்ட 350 சீட்ஸ் பிளஸ் வந்துட்டு அவர் ஜெயிச்சிருவாரு, மோடி ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிட் போல் ஆல்மோஸ்ட் 90%, 90 to 95% அப்படிதான் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே வந்து கடைசியில வந்து அந்த இடத்துல வந்துட்டு இதுவாயிடுங்க. ஸோ அங்க என்ன ஃபேக்டர் பிளே ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய விஷயங்கள் மாற்றம் விரும்பணும்னு நினைக்கிறவங்க. ஸோ எங்க போல் கண்டக்ட் பண்ணும்போது அப்போ ஆல்ரெடி வின் அந்த அந்த ட்ரெண்ட்லயே போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த எலெக்ஷனும் ஒரு வேளை அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. பல ஆசிலேஷன் மண்டை வந்து 3 படத்துல வர தனுஷ் மாதிரி இந்த பக்கம் ஒரு பொண்ணு நிக்குது, அந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, இந்த பக்கம் எதிரில் அவங்க ஒருத்தர் நிக்கிறாங்க, நீ நீ ஜெயிச்சிருவன்னு சொல்லு, நீ இந்த பக்கம் ஒரு மைண்ட் வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரிதான் 4 பக்கமும் போகுது. கான்ஸ்டன்டா வந்து நிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த எலெக்ஷன் அவ்வளோ அன்பிரடிக்டபிளா இருக்கு. நான் அமைதியாயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ
எனக்கு எதுவும் கேட்கலையா? யாரும் பேசல ப்ரோ. ஓகே கேக்குது ஓகே. கேக்குது. ஏங்க இவ்வளவு நேரம் சுகுமார் அண்ணன் பேசினாரே பாரு, நீ கேட்டுச்சா இல்லையா? அதெல்லாம் கேட்டுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் கேக்குது கேக்குது. சரி மதன் ப்ரோ, அப்படியே நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் மதன் ப்ரோ சொல்லுங்க மதன் ப்ரோ ஆரம்பிங்க. எப்படி பாக்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? கண்ணாலதான் பாப்பாரு. ஐயோ மாவீரன், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் மாவீரன். நீங்க தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கம்மல் இருங்க. இதே ஸ்பேஸ்ல இந்த முக்க காமெடி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. சும்மாங்க சொல்லுங்க மதன். மதன் ப்ரோ ஹலோ, கேக்குதா? பேசுங்க பேசுங்க. மதன் பேசுறீங்களா? மதன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. ரைட் ரைட் ஓகே. எனக்கு ஹாப்பியா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. என்ன இந்த சீட்ஸ் மினிமமே மேக்ஸிமம் 10 இருந்தா 10+ தான் எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸிட் போல்ல மட்டும் கம்மியா கொடுத்துருக்காங்க. அதாவது எதுனா எங்க ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு எந்த 2 எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்களோ அங்க டிவிகேக்கு சிங்கிள் டிஜிட் வந்திருக்கு. எங்கெல்லாம் டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அங்க சீட்ஸ் வந்து 10+ தான் இருக்கு. 10 ஸ்டார்டிங்கே 10 தான் மிச்சம் எல்லாத்துலயுமே. பார்ப்போம், 4ஆம் தேதி பார்ப்போம். எதிர்பார்த்த எக்ஸிட் போல் வந்திருக்கு. 4ஆம் தேதி பார்ப்போம் இப்படி என்ன இது அப்படியே ரிப்ளிக் ஆகுதா இல்ல கூடுதா குறையுதா என்னன்னு பார்ப்போம். மதன் வேற ஏதாவது கொஞ்சம் மதன் ப்ரோ, அப்படியே அந்த இந்தியா டுடே மேட்டர் அவுத்து விடுங்க. அது வரட்டுங்க. அது ஒண்ணு மட்டும் தனியா இருக்கு. அது பேசணும்னா அது சரிப்பட்டு வராது. அது ரிசல்ட் வர அன்னைக்கு பேசிக்கும். இன்னைக்கு பேசுனா அப்புறம் 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது அது செட் ஆகாது. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கும். மெஜாரிட்டி என்ன வந்திருக்கோ அதை வயசு இல்ல அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டாலும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. ஒருவேளை அந்த 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 ரிசல்ட் வந்துச்சுன்னா, இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் வர்றதும் அதை விட சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரிதான், அதாவது பர்சன்டேஜ்ங்கிறத தாண்டி இந்த சீட் கன்வர்ஷன்ங்கிறது போறது வந்து என்ன சொல்றேன்னா, இத்தனை வருஷம் இந்த ரிசல்ட் இப்ப இவங்க கொடுத்துருக்கிற ஆசிட்டிஸ் ஒரு 7-8 ரிசல்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே ஒருவேளை ரெப்ளிகா ஆனாலே 2 திராவிடியன் பார்ட்டிஸுமே வந்து உட்கார்ந்து அவங்க வந்து திரும்ப நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய சேஞ்ச் ஓவர் வரும்னு எதிர்பார்க்கிறேன். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அவங்க ரொம்ப இன்னும் தீவிரமா வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அதை பத்தி யாரும் இல்லை. மெஜாரிட்டி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ்ல இன்வால்வ்மெண்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேம் இது என்னோடது அதுதான். இந்த சீட் கன்வர்ஷன் இதெல்லாம் இந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப் இது நடந்துச்சுன்னா, இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு 20-30 லட்சம் பேர் இன்னைக்கு இப்போ ஆக்டிவா இருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 10 லட்சம் பேர் இதை விடமாட்டான். இது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து பாலிடிக்ஸ் பேசுறது வந்து ஒரு ஸ்டேட்டா நம்மளோட ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர் அது வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஒரு யங்ஸ்டர் வந்து பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, ஒரு இடத்துல போனா எப்படி ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜென்ரலா ஒரு படத்தை பத்தி எப்படி ஃப்ளோவா பேச ஆரம்பிக்கிறோனோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தானா ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஒரு சாதாரணமா பாலிடிக்ஸை பத்தி பேசி சினிமா பேசி எப்படி ஒரு கட்டத்துல வந்து ஒரு இதுக்குள்ள வந்து உன் படம் என் படம் அப்படின்னு பேசி ஒரு கணக்குக்கு எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி அரசியலையும் ரொம்ப சீரியஸா எடுத்து சண்டை எல்லாம் போட்டுக்காம அன்றாட ஒரு டிஸ்கஷன்ல வர்றதுக்கான ஒரு பேசிக் ஸ்டார்டிங்கா இருக்கும் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா. அடுத்து இன் ஃபியூச்சர்ல போக போக அது வந்து ரொம்ப ஒரு குட் சைனா பாக்குறேன். நான் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசுவோம். ஆக்சுவல் டேட்டா நம்ம கையில வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு, எதனால சேஞ்ச் ஆச்சு, நம்ம ஆக்சுவல் டேட்டா வச்சுட்டு ஆக்சுவலா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் போல்ல நான் ஹாப்பி. அவ்வளவுதான். மதன் முனிஷ் ப்ரோ, இட்ஸ் டைம் ப்ரோ. முனிஷ் ப்ரோ, யா சொல்லுங்க பரணி. இல்ல ப்ரோ, அதுல பேசுறது ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி மே 4th தான் அது. முனிஷ் பரணி ஏதோ சொல்ல வந்தாரு. பேசி முடிக்க. ஓகே ஓகே ஓகே.
இல்ல மதன் சொன்ன மாதிரிதான் நானும் அதே தான் சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் ஏடிஎம்கே வந்து ஒருவேளை ஏடிஎம்கே எட்ஜ் ஆச்சுன்னா டிவிகே கம்மி ஆகும்னு. அதே போலதான் எக்ஸிட் போடுறோம் நிறைய இடத்துல. எங்க ஏடிஎம்கே எல்லாம் வந்து நிறைய சீட் கன்வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து டிவிகே கம்மியான மாதிரி தெரியுது, மற்றதுல வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுது. ஸோ ரிசல்ட் மே 4 தான் கரெக்டா தெரியும். அதே போல எல்லா எக்ஸிட் போல்லையும் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு அந்த இந்தியா அதுல மட்டும் அதிகமா கொடுத்தாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய இது கரெக்டா தான் கணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது வந்து பெரிய என்ன சொல்றது, இந்தியாவில பெரிய சர்ப்ரைஸ் தான். அதே போல இப்போ சப்போஸ் விஜய் வந்து ஒரு பெரிய எட்ஜ் எடுத்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ, இந்த விஜயோட வெற்றி வந்து நாளைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் வர்றதுக்கு அரசியலுக்கு வருவாங்க. அப்போ தமிழ்நாடோட ஒரு இது இருக்குல்ல, எப்பவுமே சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும், ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூ ஆகும். அதுதான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் விஜய் ஜெயிச்சிட்டா நான் இன்னும் 10 வருஷத்துல சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் அடுத்து அரசியல் நோக்கி வருவாங்க. அது தமிழ்நாடோட ஒரு அந்த இது மாதிரி ஆயிடும். சினிமா அரசியல்ன்றது ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சே இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மே 4 ரிசல்ட் பார்த்து தான் பேச முடியும். மதன் கேக்குதா? சொல்லுங்க பரணி, சொல்லுங்க பரணி. ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ வந்துட்டு உங்க எக்ஸிட் போல ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆவரேஜா ஒரு 10 இடம் இதுன்னு வச்சுக்கோங்களேன் டிவிக்கு. இப்போ இந்த இதுல ஜெயிக்க முடியாதுன்ற இது உங்களுக்கு வந்துருச்சுல்ல. இப்ப சப்போஸ் அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு 2031 நடக்குமா? 31. அப்போ வந்துட்டு புதுஜென் ஓட்டர்ஸும் வந்துருவாங்க. இந்த தடவை டிவி கேக்கு போட்டு இந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு விஜய் அவர்கள் இந்த ஒரு சஸ்டெயின் கிரியேட் பண்ணார்னா, இப்போ இந்த தடவை டிவி கேக்கு போட்டவங்களும் அடுத்த வருஷம் போடுவாங்க, புதுஜென் ஓட்டர்ஸும் போடுவாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு இப்ப இருக்கிற விஜய் இப்ப இருக்கிறதுலே சஸ்டெயின் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போனா கண்டிப்பா நீங்க 2031 சொல்றீங்க. நான் அதான் சொல்றேன். இந்த இப்ப எப்படின்னா வெறுமனே பர்சன்டேஜ் வாங்கிருந்து இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்ஸ் கன்வர்ஷன் தெரியல. இப்ப இந்த 10 சீட்டு 18 சீட்டு ஒரு ஆவரேஜா ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 2031 எலெக்ஷன் போறீங்க. அது கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வித்தின் இயரே வந்து அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு பார்ட்டியோட அடுத்த ஒர்க் என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து 15 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த 15 தொகுதியில வந்து அவங்க தான் நம்பர் ஆஃப் பூத்ஸ்ல அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பூத்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து, ஸோ அந்த பூத்ல வந்து ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே 1ல இருந்து அந்த பூத்ல யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் போய் அங்க இருக்கிற பூத்ல இருக்கிறவங்களை வந்து அந்த பூத்துக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். கவுன்சிலர்ஸ் தான் அடுத்த அதிகாரம். அதாவது எம்எல்ஏங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்டார்டிங்கான அதிகாரம். அதை அந்த எம்எல்ஏ பிடிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க கவுன்சிலருங்கிறது வந்து ஒரு பேஸ்மெண்ட் அதிகாரம். அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஹை நம்பர் ஆஃப் கவுன்சிலர்ஸ் வச்சிருக்கிறதுனாலதான் டிஎம்கே ஏடிஎம்கேவும் வந்து இன்ன வரைக்கும் ரொம்ப ரிலையபிள் பார்ட்டியா இருக்கிறாங்க. அந்த 15 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா லோக்கல் அடுத்த ஒர்க்கே வந்து அவங்க இந்த பார்ட்டியோட ஒர்க் வந்து பூத் வைஸ் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பூத்ல அவங்களுக்கான கவுன்சிலர் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த எலெக்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த 15 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுலையும் ஒர்க் பண்ணணும். அது இல்லாம வேற எந்தெந்த தொகுதியில மிச்சம் இருக்கிற 234 15% மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் எந்தெந்த தொகுதியில அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க, அந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில எந்த பூத்துல அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்க, அந்த பூத் எல்லாம் ட்ராக் பண்ணி அங்க போய் அந்த ஓட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். வித்தின் இயர் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க நெக்ஸ்ட் 1 month 2 monthல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி அடுத்து போனீங்கன்னா தான் நீங்க 2031க்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இதை நோக்கி போக முடியும். ஓகே 26 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனி இன் அண்ட் அவுட் ஒர்க் பண்ணி நம்ம 2031 போகும்போது நமக்கு எல்லாம் வந்துருவாங்கன்னா அப்படி வரமாட்டாங்க மக்கள். அப்படி வரமாட்டாங்க. இப்போ நம்ம அதான் மே 4th என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்துட்டு பேசலாம். இப்போ இந்த எக்ஸிட் போல் வச்சு இந்த ரிசல்ட் தான் வருது அப்படின்னு பேசினா, இது வந்து இந்த 2 இயர்ஸ்க்கு வந்து விஜய் பண்ண ஒர்க்குக்கும் அது போக அவர் ஒரு ரொம்ப வருஷமா லாங் டேர்மா விஜய் வச்சிருந்த ஒரு மதிப்புக்கும் அப்புறம் இந்த 2 பார்ட்டிஸ் மேலேயும் ஏற்பட்ட ஒரு அயற்சி, என்ன சொல்றேன்னா மிச்ச ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆஃப் கவர்னன்ஸ், இதோட எல்லா ஒரு குமுலேட்டிவோட இதுதான் விஜய் பக்கம் போய் நின்று இந்த விழுந்தது.
இப்ப இந்த இது எல்லாத்தையுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து வர எலெக்ஷன் ஒர்க் பண்ணும். வித்தின் இயர் லோக்கல் பாடி எலெக்ஷன், அடுத்த 1 இயர்ல வந்து உங்களுக்கு அடுத்து 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன். நீங்க 1 இயர்க்கு பிஃபோரே வந்து நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க அந்த கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள உங்க பக்கம் நீங்க கொண்டு வர பார்க்கணும். நீங்க மாநாட்டிலேயே விஜய் வந்து கூப்பிட்டாரு, நான் வந்து ஆட்சியில பங்கு தர்றேன் இதுல இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா யாருமே வந்து பிலீவ் பண்ண தயாரா இல்லை விஜய. ஸோ இன்னைக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஓகே அவர் சிங்கிள் ஆளா நின்று இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கி ஒரு 15 சீட் கன்வெர்ட் பண்ற அளவுக்கு இந்த பார்ட்டிக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேவே நம்பிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நம்ம விஜய் கூட போலான்ட்டு சில பார்ட்டிஸ் வரலாம். 2029 அடுத்த 1 இயர் பிளான் வந்து 2029 என்ன ஒரு மோட்டோவோ எடுத்துட்டு நம்ம கொண்டு போய் நிக்கணும். அவர் ஆல்ரெடி பிஜேபி அகேன்ஸ்ட் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப காங்கிரஸை திரும்ப நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், பாமக, தேமுதிக இவங்களையெல்லாம் எப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்து நம்ம எப்படி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணலாங்கிறதுக்கான நெக்ஸ்ட் அடுத்த 1 இயரா இருக்கும். 2029 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அலைன்ஸ் வச்சுட்டு அதை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து ஒரு பார்ட்டி ஒரு கவர்மெண்டோட லாஸ்ட் 2 இயர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2021 என்ன ப்ராப்ளம் நடந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா 2025 2026 நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பா மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை உங்க வீட்டு இருக்கிற அலைன்ஸ் பார்ட்டி வச்சுட்டு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணி அதே அந்த ஜோஷோட நீங்க 2021 எலெக்ஷனை நோக்கி போனீங்கன்னா தான் அந்த சேஞ்ச் அவர் கொண்டு வர முடியும். வெறுமனே இதை வச்சு நம்ம அந்த 2031 அவர் ஜெயிச்சிருவாரு இது பண்ணிடுவாங்கிற இதுக்கு வர முடியாது. அவ்வளவுதான், அதான் என்னோட இது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மதன், ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்களா அலைன்ஸ் வரலன்ட்டு, அலைன்ஸ் வந்து அவங்க அவரை நம்பி வரலன்றது இல்லையா, இல்ல அந்த கட்சியில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதனால வரலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எது கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நம்ம கட்சியில எல்லா கட்சியிலுமே ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வந்து அதர் பார்ட்டிஸ் வர்றதுக்கு ஆக்செப்ட், அதாவது அவர் கூட டைரக்டா கனெக்ட் பண்ண முடியல விஜய் கூட, கீழ்மட்டத்துல இருக்கும் நிறைய அவரை பேச விடல அப்படின்னு சில சொல்லலாம். இல்ல நான் முனிஷ், அதாவது இப்ப ஆல்ரெடி ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வந்து ரூலிங் பார்ட்டி ரொம்ப இன்டாக்டா இருக்க ஒரு பார்ட்டி டிஎம்கே. அவங்க கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து 2019 அலைன்ஸ் வச்சனாலதான் அவங்க எம்பி சீட்டே ஜெயிக்கிறாங்க. ஒரு திருமாவளவனோட டோட்டல் என்ன சொல்றோம் அலைன்ஸ் ஃபார்மிங்லேயே வந்து ரொம்ப கரெக்டா ஜெயிக்கக்கூடிய கட்சியில போய் அலைன்ஸ் கரெக்டா வச்ச டைம் வந்து 2019 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பண்ணது எல்லாமே பிளண்டர் தான். கரெக்டா எந்த கட்சி தோக்குமோ அந்த கட்சிகிட்ட போய் கூட்டணி வச்சு தோத்துருவாரு. 2019 அவங்க 2 எம்பி ஜெயிச்சாங்க. 2011 திரும்ப எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வர்றாங்க. அது வந்து அவங்களோட ரேப்போ வந்து கரெக்டா இன்டாக்டா இருக்கு. அதனால விடுதலை சிறுத்தைகள் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் இருக்காங்க. சேம் கம்யூனிஸ்டுக்கும் அப்படிதான். இந்த 2 பார்ட்டிஸ் தான் அவங்களோட மேஜர் பார்ட்டிஸ். பிளஸ் காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க அங்க சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பார்ட்டி வந்து ஒன்னோட இன்னி பிணைஞ்சது. டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து இந்த எந்த பார்ட்டிஸுமே வந்து வெளியில வராது. விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே வந்து டிஎம்கே கூட இருக்கிற அந்த பார்ட்டிஸ் தான் நம்ம கூட அலைன்ஸ் பண்ணணுங்கிறது தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனா அது வரல. இந்த பக்கம் ஏடிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றதுன்னா ஒரு இன்டாக்டே கிடையாது. பயங்கரமா அடிச்சுக்குவாங்க, திரும்ப எலெக்ஷன் வரும்போது திரும்ப சேர்ந்துக்குவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. மேஜர் ரீசன் ஒரு எதையுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு நியூ கம்மருக்கு வந்து நம்ம ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஒருவேளை அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியா இருக்கு ஏடிஎம்கே பக்கம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போவாங்களே தவிர விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவுதான். அவங்களோட பார்ட்டியா இருந்தா அவங்களோட ஷூல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்தந்த பார்ட்டிஸ் எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். ஏன்னா விஜய் வந்து ஒரு நியூ கம்மர், அவருக்கு என்னவா இருக்கும், என்ன வரும், என்ன இதுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தும் போது நமக்கு தெரியுமா, எக்ஸிட் போல்ல வந்து விஜய் வந்து சிங்கிள் ஆளா நின்று இவ்வளவு இந்த 15 சீட் வருவாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை எந்த பார்ட்டிஸுமே. அவ்வளவுதான், சேஃபர் ஜோன் போயிடுவோன்ட்டு எல்லாமே சேஃபர் ஜோன் போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுவும் இல்லாம பெரிய அளவில் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு சேனலைஸ் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஏடிஎம்கேக்கு உள்ள டிவிக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி அதை சேனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த நம்பிக்கை வாங்கல.
இல்ல நீங்க நம்பிக்கை பெறல. கடைசியா நீங்க சொன்னீங்களா கடைசியா டிவிக்கு இறங்கி ஃபுல் பிளட்ஜா பண்ணல அப்படின்னு சொன்னீங்களா, அதுவும் ஒரு பெரிய இதுதான், அது உண்மைதான். அது நீங்களே வந்து நிறைய டைம் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரஸ்ட் வரணும், நீங்களே சொல்லிருக்கீங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய சொதப்பல இருந்தது, சரியா பண்ணல அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நிறைய இருந்தது. அங்க நிறைய மைனஸ் இருந்தது, அது கட்சிக்குள்ளேயே நிறைய இருந்தது. அது கடைசியா எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் மாறுச்சு, அது அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஆனா அது நீங்க ஆனா இப்ப இது வந்து என்ன சைன்னா, ஏடிஎம்கே விஜய் ஜெயிக்கிறது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு என்ன சொல்றதுன்னா டவுன்ஃபால், ஏடிஎம்கேவோட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இதாத்தான் நான் பாக்குறேன். ஏடிஎம்கே வந்து இதை முடிச்சுக்க வேண்டிய நேரம். அவங்க இறங்கி கரெக்டா ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு இது இருக்கு, இல்லைன்னா அது அடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டு போவாங்க, டிவிக்கே தான் டேக் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. இல்ல நீங்க சொன்ன சப்போஸ் இப்ப பரணி கேட்ட மாதிரி இந்த இதுல வந்து ஏடிஎம்கே சப்போஸ் நல்ல லீடு எடுத்துட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து கண்டிப்பா அடுத்து வந்து பொலிட்டிக்கல் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏடிஎம்கே ஒரு கட்சி ஸ்ட்ராட்டஜி, அதாவது இப்ப இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணனும். அவரு ஏடிஎம்கே டவுன் ஆயிடுச்சுன்னா டிவிக்கு ஈஸியா வளர்ந்துரும். ஓகேங்களா, ஏடிஎம்கே மறுபடியும் வந்து அவங்க ஒரு நல்ல மார்ஜின் சீட்டோ இல்ல ஆட்சியோ பிடிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே எப்பவுமே எதிர்கட்சியா வந்து சூப்பரா செயல்படும். அவங்க எதிர்கட்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவா பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்காது, 29 ஈஸியா இருக்காது, 30% ஈஸியா இருக்காது. ஏடிஎம்கே டவுன் ஆனா டிவிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உண்மைதான். நான் அதனாலதான் என்னோட விஷா நான் சொல்றதுமே 170 பிளஸ் டிஎம்கே ஜெயிக்கணும், 180 பிளஸ் டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொன்னதுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா நீங்க மோர் தென் இப்ப போன தடவை 75 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, மோர் தென் 75 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவோட ரிலையன்ஸ் வந்து இங்க இருந்துட்டே இருக்கு, அதுக்கான இருக்குங்கிறது வந்து ஒரு இண்டிகேட்டரா இருக்கும். விஜய் வந்து வந்ததே வந்து ஏடிஎம்கேவோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான், அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ ஏடிஎம்கே ரைஸ் ஆகிறதுக்கு ஆப்வியஸா டிவிகேக்கு வந்து ஜெயிக்கிறதும் திரும்ப ஏடிஎம்கே வளர்றது வந்து டிவிகேக்கு கஷ்டம். எந்த எக்ஸிட் போலும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப கீழே போற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் கூட தரலையே, ஒன்னே ஒன்று தான் கொடுத்தாங்க. அதுல வந்து விஜய் அதிகமா போனது இதுல மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு இதுல அதுலயும் தரல. அதாவது இல்ல அதான் முனிஷ் ப்ரோ, அதாவது இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியலங்கிற அந்த கடத்திருக்காங்க. அதான் நம்ம எக்ஸிட் போல் வச்சு பெருசா டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க. மே 4 ரிசல்ட் வரட்ட நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. மதன் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசிடுங்க. கேக்குதா? கேக்குது மாவீரன், கேக்குது மாவீரன். இல்ல, இப்போ அடுத்த 5 வருஷம் ஒருவேளை விஜய் படம் நடிக்கிறேன்னா அந்த நியூ ஜென் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, இப்போ கமலே வந்து அவர் படம் நடிக்காதால தெரியல நிறைய பேருக்கு. அது கடைசியா ஒரு படம் நான் எப்ப தேட்டர்ல பார்த்தேன்னா தசாவதாரத்துக்கு போயிருவாங்க, விஸ்வரூபம் அப்படின்றப்ப இப்போ விஜய் வந்து படத்துல நடிச்சு அது ஒரு சினிமா ட்ரிவன்னாலதான் இவ்வளவு பெரிய இது புல் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் பார்ட். அதை நீங்க மறுத்தாலும் அதுதான் 70% அதுதான். பாக்கி 30% கூட அவர் போய் மேடை பேச்சு இந்த கேம்பெயினிங் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 வருஷம் ஒரு வேளை படம் நடிக்காம இருந்தா அந்த நியூ ஜென் ஓட்டர்ஸுக்கு விஜய் பழைய படத்துலதான் அவங்க விஜய் பார்ப்பாங்க. அப்ப அது இதாகுமா அப்படின்னு கேட்குறேன். இல்ல மாவீரன், ஆக்சுவலி வந்து நீங்க அது எப்ப தேவைப்படும்னா ஒரு 8 சீட்லயோ இல்ல 7 சீட்லயோ 5 சீட்லயோ முடிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்ற அந்த இது தேவைப்படும். ஆனா ஒரு 20-25 அது ஒரு கட்சியா மாறிடும். கட்சியா மாறும்போது அந்த நியூ ஜென் ஓட்டு மட்டுமே வச்சு ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, கட்சி வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த கீழ்மட்ட லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். கீழ்மட்ட லெவல் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஓட் வந்து அபோவ் 30, 40, 50 அந்த ஓட்டஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலாம். அந்த ஓட்டஸை கேப்சர் பண்ணும்போது நியூ ஜென் ஓட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது, ஒரு மினிமல் கிடைச்சா கூட போதும். ஆனா நீங்க அந்த 4 இல்ல 5 சீட்டு வின் பண்ணா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி படத்தை 5 வருஷம்